ரெட்ரோ. சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு கம்பேக் படமாக இருக்குமா? கார்த்திக் சுப்புராஜோட படத்தில் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துலேயும் இருக்குமான்னா நீங்களே போய் பாருங்களேன். ஒரு தரம் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஆனால் பாப்கார்ன் விலையை நினச்சாதான் மயக்கமே வருது. டிக்கெட் ரேட்டு 200 தான். ஆனால் பாப்கார்ன் ரேட்டு 400. அதுவும் இப்போது கேஷ் வாங்க மாட்டாங்களாம். ஒன்லி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான். சரி, கதைக்குள்ளே போவோம். ஒடுக்கப்படுற மக்களுக்காக பேசணும்னு நினச்சது சரிதான். ஆனால் அது திரைப்படமாக மாறும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது ஒரு தகவலாக தான் இருக்கும். தன் காதலிக்காக தன்னோட கோபம், ரவுடித்தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை திருமணம் செய்ய முடிவு பண்ணுறாரு சூர்யா. ஆனால் திருமணத்தன்னைக்கு சில பல சம்பவங்கள் நடக்குது. அதாவது தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து ஆப்பிரிக்காவுக்கு கடத்தப்பட இருந்த கோல்டு ஃபிஷ் காணாமல் போனதா தகவல் வருது. அதனால் சூர்யாவோட வளர்ப்பு தந்தையான ஜோஜி ஜார்ஜ் திருமண விழாவுக்கு வர்றாரு. அங்கு நடக்கும் சண்டையில் சூர்யாவோட காதலியான பூஜாவை ஜோஜி ஜார்ஜ் வெட்ட போக அதை தடுத்து அவர் கையை வெட்டிடுறாரு சூர்யா. இதனால் அவர் காதலி அவரை விட்டு பிரிய சூர்யா ஜெயிலுக்கு போகிறாரு. இது ஒரு கதை. இந்த மாதிரி நிறைய கிளை கதைகள் நிறைந்த படம் தான் ரெட்ரோ. இந்த படத்தில் வர்ற கதையை குறித்து 3 படமாக எடுத்திருக்கலாம். இருந்தாலும் கடைசியில் எல்லாத்தையும் ஒட்டு போட்டு இது ஒரு கதை தான் அப்படின்னு நம்ப வச்சிடுறாங்க. சிரிக்கவே தெரியாத சூர்யா எப்பவும் கோபக்காரனாகவும் காதலின் வலியை உணர்த்தும் சோகமான சாப்ளினாகவும் சிறப்பாக நடிச்சிருக்காரு. நிறைய சண்டை காட்சிகள் வந்தாலும் சண்டை காட்சிகள் அனைத்தும் சிறப்பு. மிரட்டி இருக்காங்க. அவரது கெட்டப்பும் அதுக்கு சிறப்பாக ஒத்து போகுது. கதையின் ஆரம்பத்தில் ட்ரெயினில் நடக்கிற சண்டை காட்சியும் 2ஆம் பாதியில் கேலரியில் நடக்கிற சண்டை காட்சியும் பிரமாதம். அமைதியான பெண்ணாக வர்ற பூஜா ஹெக்டேவுக்கும் சூர்யாவுக்கும் இடையிலான காதல் காட்சி கெமிஸ்ட்ரிகள் அட்டகாசம். வில்லனா வரும் ஜோஜி ஜார்ஜ் சிறப்பாக செஞ்சுருக்காரு. கிங்காக வரும் துது, சக்கரவர்த்தியாக வரும் நாசர் ஆகியோரும் தம் பங்குக்கு நியாயம் செஞ்சுருக்காங்க. சிரிப்பு டாக்டராக வரும் ஜெயராம் சிறப்பாக செஞ்சுருக்காரு. பிரகாஷ், இயக்குனர் தமிழ், கெஜராஜ், ராமச்சந்திரன், துரைராஜ், சிங்கம் புலி, கருணாகரன் இவங்கெல்லாம் சின்ன சின்ன வேடங்களில் வந்து போகிறாங்க. நிறைய கதாபாத்திரங்கள் வர்றதும் தெரியல, போனதும் தெரியல. கனிமா பாடல் மூலம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆட்டம் போட வச்ச சந்தோஷ் நாராயணன் பாட்டு படத்தில் சரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணனோட இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஒரு 15 நிமிட நீண்ட சிங்கிள் டேக் காட்சி பிரமாதமாக இருந்தது. அசத்தலான திரை அனுபவத்தையும் தந்திருக்காரு ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா. ஒரு சில காட்சிகள் மிக நீளமாக போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்துது. கொஞ்சம் கத்திரிக்கோலை யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்தமான் பகுதியில் நடக்கிற காட்சிகளில் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி மாயாண்டி ரொம்பவும் மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ரவுடி காதலுக்காக எல்லாத்தையும் விட்டுட நினைக்கிற அளவுக்கு காதல் அவரை மாற்றுது. ஆனால் அந்த காதலை இன்னும் சிறப்பாக சொல்லியிருக்கலாம். முன்னமே ஒரு ரிங்கை போட்டுட்டு கதையை ஆரம்பித்து எங்கெங்கேயோ போய் கடைசியில் ரிங்கில் ஜாயின் பண்ணி கதையை முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் சூர்யாவுக்கு இது ஒரு கம்பேக் தான். ஆனால் கார்த்திக் சுப்புராஜுக்கு நன்றி.